சின்னத்திரை நடிகை அஸ்ரிதா அவர்கள் நிறைய தொடர் நடிச்சிருக்காங்க. டக்குன்னு சொல்லணும்னா தமிழும் சரஸ்வதியும் சீரியலில் பண்ணியிருக்காங்க விஜய் தொலைக்காட்சியில். இவங்க சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டாங்க. அதில் முக்கியமாக மறைந்த சின்னத்திரை நடிகர் நேத்ரன் அவர்களை பற்றியும் வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. தீபா நேத்ரன் ரொம்பவே ஃபேமஸ் ஆனவங்க. ஸோ நேத்ரன் வந்து அவங்களுக்கு கேன்சரால் அவர் வந்து காலமாயிட்டார். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலாக நேத்ரன் யார் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, அஸ்ரிதாவுக்கு வந்து சித்தப்பா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. என்னுடைய சித்தப்பா தான் வந்துட்டு நேத்ரன். அவருக்கு வந்துட்டு கேன்சர் அப்படின்ற ஒரு விஷயத்தை என்கிட்ட வந்து சொல்லவே இல்லை. நான் வந்து வருத்தப்படுவேன் அப்படின்னு வந்து என்கிட்ட சொல்லவே இல்லை. திடீர்னு ஒரு நாள் எனக்கு ஒரு கனவு, நான் சித்தப்பாவை போய் பார்க்கணுன்னு சொல்லிட்டு நான் போய் பார்க்கக்குள்ள அப்படியே டோட்டல் சேஞ்ச், அப்படியே ரொம்ப உடல் மெலிஞ்சு ரொம்ப ஒரு இதாக இருந்தாங்க. நான் வந்து கேட்டேன். அப்போ கூட வந்துட்டு என்கிட்ட வந்து சரியாக வந்து சொல்லவே இல்லை. அதுக்கப்புறமா வந்துட்டு எனக்கு அந்த விஷயம் தெரிஞ்சு ஏன் என்கிட்ட சொல்லலைன்னு வந்து கேட்டதுக்கு, இல்லை சித்தப்பா தான் வந்துட்டு உன்கிட்ட சொல்ல வேணான்னு சொன்னாங்க, நீ ரொம்ப வருத்தப்படுவ அப்படின்னு வந்து சொன்னாங்க. என்ன இருந்தாலும் வந்துட்டு ஆனால் அதில் எனக்கு ஒரே ஒரு திருப்தி என்ன அப்படின்னா, அந்த கனவு வந்ததால் தான் நான் நடுவில் போய் சித்தப்பாவை பார்த்தேன். இல்லாட்டி நான் வந்து பார்த்துருக்க மாட்டேன். ஸோ அப்போயாவது என்னால் வந்து பார்க்க முடிஞ்சுது. அதுவும் நான் வந்து பார்க்காம நான் போயிட்டு இருந்தேன்னா, அது வந்து நான் ரொம்ப ரொம்ப நான் வருத்தப்பட்டிருப்பேன். ஐயோ! நம்ம சித்தப்பாவ கடைசியில் நம்ம பார்க்கலையேன்ற அந்த ஒரு வருத்தம் எனக்கு வந்து ரொம்பவே இருந்திருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு அந்த வகையில் வந்துட்டு நான் கொஞ்சம் ஓரளவு இது பண்ணுறேன். அண்ட் அது மட்டும் இல்லை, என்னுடைய அப்பா வந்து இறந்ததுக்கு அப்புறமா சித்தப்பாவும் சித்தப்பா ஃபேமிலியும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. அவங்களுடைய வீட்டில் என்னை வச்சு பார்த்துக்கிட்டாங்க. ஒரு மகள் போலவே என்னை வந்து வச்சு பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க ஃபேமிலிக்கு வந்துட்டு நான் இன்னும் சொல்லணுன்னா, நான் இப்போ கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா நேத்ரனுடைய மகள்களுக்கு நான் ஒரு நல்ல சிஸ்டராக இல்லை. அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் சிஸ்டராக நான் வந்து இல்லை அப்படின்னு நினைக்கிறக்குள்ள எனக்கு கொஞ்சம் கில்ட்டியாக இருக்குது. அண்ட் இப்போ அவங்கவுங்க துறையில் வந்துட்டு ஏதோ அவங்க வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸ்டெப்பிங் ஸ்டோன் மாதிரி வந்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா? அதை வந்து பார்த்துட்டு நிறையா பேர் வந்துட்டு சிம்பதி மூலயமா வந்துட்டாங்க, அது ஈஸியாக கிடச்சிருக்கும் அப்படி இப்படின்னு வந்து பேசுகிறாங்க. பட் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவங்களுடைய முயற்சியால் அவங்க வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த பகிர்ந்துக்கிட்டாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.